சுவாமி உங்கள் பொன்னான பாதங்களுக்கு அநேகம் வந்தனம். அண்ணா வையகத்துல ஓடான கோடிகாலம் விஷயம் அர்ஜுனா, மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜனுடைய மகன் மின்னல் விளையாட திருமணம் செய்து 5 ஆண்டு காலம் ஆகிறது. அதனால அப்படியா? நீ பேசுங்க. அதனால மேகராஜனுடைய மகளை திருமணம் செய்து 5 ஆண்டு காலம் ஆகிறது. திருமணம் செய்த பிறகு மறுமுறை போய் மின்னல் வழியால நீ காணவே இல்லையா? அதனால அந்த மின்னல் இலையாகப்பட்டவோ உன்னை கணவனை காண கதறி அழைக்கிறார்கள். அதனால ஆமா என்ன எழுதிருக்குது? நீங்களே எழுதிருக்கிறது. நீங்களே பிடிச்சு பாருங்களேன். ஏனா இதோ மேகராஜன் மேகராஜே. ஆமா அதனால மின்னலொளி திருமணம் செய்து 5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. உன் தம்பியாகி அர்ஜுனனை மேகமண்டலம் அனுப்பி வைன்னு சொல்லி உங்களுக்கு நிகழ்ந்து வேலை இருக்கிறான். அண்ணா கவர்வருக்கும் பாண்டவருக்கும் ஏற்பட்ட வகையினால் அஞ்ஞாத வாச கழித்து நாடு கேட்கும் தருவாயில் இருக்கிறோம். இப்போ போய் மின்னல் ஒளி பார்ப்பது அவசியம் தானா? நான் பாத்துக்கிறேன். நீ உடனே மேகலோகம் போயிட்டு வர்ற. அந்த ஒரு வேலை புண்ணுதான் சீக்கிரமா போய் வா. என் தம்பி அப்படியே பேசுற. இல்ல இன்னும் பேசணும் நல்லா. சுவாமி, நம் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ இன்னல்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து இப்படி தனிமையில் விட்டு வருவது பாவத்திலும் பெருத்த பாவம். அதனால் தாங்கள் உடனடியாக அங்கு செல்வதே உத்தமமாகும். அண்ணா உங்க பேச்சை என்னைக்கும் நான் தட்டாத நான் தம்பி. இன்னைக்கு உன் பேச்சை சிறமேற் கொண்டு நான் மேகலோகம் போறேன். அப்படி என் அழகிலே உச்சப்பட்டா என் அர்ஜுனன்ற பெயரோடு உன் முகத்துல நான் முடிக்க மாட்டேன். எங்கடா உச்சம்படுது? நீ உன் மனைவி பார்க்கானதான போற. போயிட்டு சுவாமி பதனமாக சென்று வாருங்கள். நீங்கள் பதனமாக பாஞ்சதை நன்றாக வேலை செய்யுங்கள். பொண்டாட்டி பார்த்து 5 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாம ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன 5 வருஷம் கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுதுங்கிற. இப்ப மறுபடியும் அங்க போலான்னு வேற சொல்றேன். அது பிரச்சனை வந்துடும். அதுங்களா டைட்டா இருக்கு சாமி. கண்டா பெண்களை பார்த்ததும் ஆசைப்படக்கூடிய பொருள் என்ன வாங்கிட்டு போகணும். என்ன வாங்கிட்டு போலாம்? அப்படி அடிக்கூடாது. பெண்களுக்கு பிடித்தது என்னடா? பெண்களுக்கு பிடிச்சது பண்டிக்கறி என்றால் ரொம்ப பிடிக்கும். காக்கெல்லாம் எடுத்துட்டு போலாம். முட்டியில மல்லிகை பூசாமி இப்பதான் விஷயத்துக்கு வந்திருக்கிறேன். மல்லிகைப்பூ வேற ஏதாவது சாப்பிடுவதுக்கு? வேற அல்வா. வருது. இன்னும் எத்தனை பச்சைக்காரி வாங்கி கொடுத்துருக்கேன். சாமி மின்னலா என்ன போய் தொலைகிட்டு ஓடி போயிட்டேன்.
என் கட்டி கரும்பே, என் கடி ரசமே, புளி ரசமே. எல்லாரும் நீ ஒரு பக்கம் சொன்னா நானும் ஒரு பக்கம். ஏன் பொண்டாட்டி? என் இச்சை கடியே, என் பச்சை மிளகாயே, நான் உன் பொச்சை கடிக்கிறேன். நாங்க 2 பேரும் சேர்த்து கடிக்கிறோம். நீ கடி, நான் கடிக்கல. ஆமா என்னடா கதவெல்லாம் தாளிட்டு இருக்குது, அதானே, என்னன்னு தெரியலையே. என்ன விஷயமா எங்க இருக்கும்? போயிருப்பா? ஆமா அத்தீரு பன்னீரு சப்பாது கலந்தது போல ஆ, ஒரு கமகமகமனு வாசனை வருது பாரு. எங்க மூளை முட்டை கவுச்சடிக்க யாரும் குசு விட்டாங்களா? கார்பன் டை ஆக்சைடு. கண்ணே மின்னலே கண்டே, அணிகலவே போ. நிலமா கத்தாத்தி தாயா, என்ன அப்படி சாஞ்சிட்டு போகிற? ஏதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் ஒண்ணு. அடி ஏசை கமலம் ஏடி அம்மா, அந்த யார் சொன்னபடி சிவபூஜை செய்து கௌரி விரதமாக இருந்து வருகிறோம். உண்மைதான். ஒரு 47 தினங்கள் ஆகிவிட்டதடி. 47 நாள் செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சிட்டோம். பூஜை செஞ்சுட்டுன்னு சொல்ல வந்தேன். 47 தினங்களாக பூஜை எல்லாம் சரிவர செய்து விட்டோம். இன்னமும் என் கணவர் நம்ம மாளிகை தேடி வரவே இல்லை. கள்ளக்குடியில் பொருளே போட்டு அழுத்திட்டு போலாம். எனக்கு பயமா இருக்குடி. ஏன் அப்படி பயப்படுறா? இன்னும் ஒரு நாள் தானே ஒரு இருக்குது. நாள் பூஜை தான். ஒரு நாள் பூஜை முடிவதற்குள்ளாவது என் கணவர் வந்துட்டா இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டோம்னா போதும். பூஜை வெற்றிகரமா செஞ்சுட்டோம்னா போதும். கட்டிய கணவர் அரமனைக்கு வந்து விடுவார். கவலைப்பட வேண்டாம். அதனால நான் பூஜையில அமர்றேன். இந்த ஒரு நாள் பூஜையில சீக்கிரமா செய்து முடிக்கணும். அகட்டும் தாயே. நீ என்னைக்காவது குளிச்சிட்டு வந்தியா? இல்ல, குடிச்சிட்டேன். வா, குளிச்சிட்டியா? இப்பதான் பக்கமா குடிச்சிட்டு வந்தேன். சரி, அப்புறம் உட்காரு. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமோ நம சிவாய நமக. நமச்சிவாயா, இழிச்சு வாயா, கங்காதரா, கங்காதரா, கௌரி மனோகரா, கௌரி மவனோக கொண்டு வரு. ஓம் நமச்சிவாய நமக. திருநீல கண்டா, ஓம் திண்ணையில கடந்தவா. நான் கடவுளை துதிக்கிறேன், வேண்டுகிறேன். நானும் கடவுளை நோண்டுகிறேன், வேண்டுகிறேன். ஒழுங்கா கும்பிடுறீ. ஆகட்டும் தாயி. அந்த கங்கை தலையில் வைத்தாய் ஏன் கங்கை நாதரே. நமச்சிவாயா.
கடவுளே, இந்த இறுதி பூஜையிலாவது என் கணவன் சீக்கிரமா என்னை காண்பதற்காக வர வேண்டும். கடவுளே, என் கணவரை எப்படியாவது கொண்டு வந்து என்னுடைய மின்னலுடையாருடன் சேர்த்து விடு. இறைவா, சிவபெருமானே, கருத்தாவே, கங்காதரா, கௌரி மனோகரா, ஓம் நமச்சிவாய. கண்ணே மின்னலொளி, கணவன் வந்தது கூட தெரியாம ஓம் நமச்சிவாய். இப்படி கண்களை மூடி உனக்கு என்னடி பூச? ஓம் நமச்சிவாய். என்னது? அதுக்கு நமச்சிவாயனா? ஓம் கணவன் வந்திருக்கிறேன்டி. ஓம் நமச்சிவாய். முருகேசா, எந்திரி. சாமி, உங்க பெரிய புள்ளையும் நான் உடுக்கிறேன். நான் கூப்பிடுறதுல எப்படி ஓடி வரான்னு மட்டும் பாரு. இங்க 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 வாங்க. Sit down. இப்ப பாருங்க உங்க புகழை எடுத்துரைச்சுன்னு எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு. அம்மா, நம்ம மாயன்ல வந்திருக்கிறாங்க, நம்ம அண்ணன் மொக்கச்சாமி வந்திருக்கிறாங்க, நம்ம புதூர் ராஜான்ல வந்திருக்கிறாங்க, நம்ம வீரக்கார கோயில் நண்பர்கள் அனைவற்று பேர் வந்திருக்கிறாங்க. இன்னையே அந்த அருளாடி சீப்பு உடைச்சிச்சு அந்த ஆயா வந்திருக்கிறாங்க. மாமா மின்னலு. ஓம் நமச்சிவாய். அம்மா, நம்ம மாயண்ண வந்திருக்கிறாங்க, நம்மள ஆர்லிப்பட்டி தொண்டப்புடலன் வந்திருக்கிறாங்க, நம்மள ஆலாங்காட்டு கேளப்புண்ட வந்திருக்கிறாங்க. மாமா மின்னலு. கணவன் வந்தது கூட தெரியாது, என்னடி உனக்கு கண்களை மூடி பூச? நமச்சிவாய. கௌரி மனோகரா. பண்ண குடியே வா. ஓம் சிவாய நம. பஞ்சு மலரே வா. ஓம் கங்காதராய நம. அடியே கண்ணுடால வந்திருக்க அவ வரமாட்டாயா? அடங்காரோட பூசையது கடி. கரெக்டா சொன்ன. கண்ணாடி உங்க
ஏண்டா சாமி கணவன் வந்திருக்கிறது தெரியாம என்ன அப்படி போசியா இருக்கு ஓம் கங்காதரா ஏண்டா ஓம் நமச்சிவாயா ஏய் ஓம் திருநீலகண்டா பூச ரொம்ப இருந்தா என்ன போட்டு அழுத்து சாமி இது என்ன நினைச்சுக்கிட்ட அப்படி பேசுறாளே போட்டு போத்துருவோமா இருந்தா நம்மளுக்கு என்ன கணக்கு இங்கே போட்டு அழுத்து போட்டு பாவனைய ஊத்து ஓடுங்க தவறா நினைக்காத இந்த வேலையை செஞ்சுட்டு 5 எண்ணெய்ன்னு ஒண்ணு இருக்குது அதை கூட்டி தண்ணி ஊத்திட்டு எல்லா பாவமும் தெளிஞ்சு போயிடும் பாரு எதுக்காக வந்த கொண்டாட்டி பாக்குறதுக்கு அதனால நீ நான் சொல்றத மட்டும் பண்ணு அடி காமங்கள் மீறுதடி கண்ணே கண்ணே அந்த தொலைறான பாரு தேவடியா ஓம் நமச்சிவாயா என்ன கட்டி குடித்தாயடி பெண்ணே ஓய் நான் போர்ல அரிசி போடுறாங்களாமா ஓம் நமச்சிவாயா கண்ணே மின்னலொளி நானா என்னங்க காண்பது கனவா நினைவா என்ன வந்து விட்டீங்களா என்ன சுவாமி அந்த மன்னவா மன்னா எப்படி வந்தீங்க இப்பதான் உனக்கு கனவு வந்தது தெரியும் ஐயோ அந்த கருத்து நாள் பூஜையில அப்படியே கண்களை மூடி கரங்களை நீட்டி சிவசிவா என்று நாங்கள் வர வேண்டும் என்று பூஜித்து வந்திருந்தேன் நீங்க வந்தது நான் மறந்துட்டேன் சரி எப்ப வந்தீங்க நல்ல வேலை எப்பயாவது நான் வந்தது உன் கண்ணுக்கு தெரிஞ்ச பரவாயில்ல பாவாடி அவரு மகிமையே மகிமை அவரை பிடித்தது போலவே கணவர் வந்து விட்டார் சுவாமி ஒரு 5 நிமிடம் ஒரு 3/4 நாளிகை இதுக்காக அரண்மனையில் இருங்க இந்த சிவனாவுடைய பூஜையை முடித்து விட்டு நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன் ஓதையா ஏன் யார் நீங்க அடியில் எடுத்து போடு ஏய் கணவர் அமர் வை இங்க நாங்க எதுக்கு வந்தோம் தொடக்கூடாது ஆண் குறிக்கு வேலை இல்லாம செய்து விடுவாள் போல தெரிகிறேன் தொடக்கூடாதுங்க நான் பூஜையில் இருக்கிறேன் நோவா உனக்கு கணவர் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு உனக்குறாதுங்கிறான் 5 வருஷம் ஆயிடுச்சு ஆமா இன்னும் 3/4 நாளிகை 1.5 மணி நேரம் சரியா 1.5 மணி நேரம் ஆகும் அம்மா 10 வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதா அந்த ஜாமானம் அது வரைக்கும் நான் சும்மா இருக்க முடியாது அது வரைக்கும் அப்படி சும்மா இருப்பான் அது வரைக்கும் நீங்க சும்மா இருக்காதீங்க அரண்மனைக்கு உள்ள போங்க பஞ்சானை மெத்து மீது ஒரு 3/4 நீ போட்டு வலி வலி ஆமா பொறுமையா இருங்க சிவபூஜையை முடித்த உடனே நான் உங்களுக்கு தான் எதுக்காக இந்த சிவபூஜை கணவன் தாங்களின் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று நாம தான் தவறா நினைச்சிருக்கோம் சாமி கட்டிய கணவன் அரண்மனைக்கு வருவன் கருத்தர் பூஜை காலு கருத்தர் பூஜை காலு காலு சாமி காலையில வாங்கி தரமா நாயா கேடப்பட காலை வச்சு வச்சுக்கலாம் காலை வச்சுக்கிட்டு கருத்து நேரம் வரமாமா நீ அல்லவா பெண்ணு என்ன அரண்மனை விட்டு போன கணவன் வீடு வரணும் வேண்டும் அப்படி எனக்கு கருத்தர் பூஜை கணவனே வந்துட்டல அப்புறம் என்ன அப்புறம் எதுக்கு பூஜை தூக்கி போட்டு வா அப்படி சொல்லாதீங்க நீங்கள் வர வேண்டும் 5 ஆண்டு காலம் வராது என் கணவர் இந்த அரணாரை பூஜித்த பொழுதுதான் என் கணவர் வந்திருக்காரு அந்த பூஜையை பாதியில் இந்த கணவர் ஏண்டி உனக்கு தெரியாம தான் கேட்கிறேன் நம்ம அப்பா இந்த பூஜை செய்யும் போது என்னன்னு சொன்னாரு கட்டிய கணவனே இந்த அரணார் பூஜையில வந்துட்டா கூட இந்த பூஜை முழுவதும் முடியாமல் ஏறெடுத்து பார்க்க கூடாது தாயும் தந்தையும் வந்து கூப்பிட்டா கூட வரக்கூடாது எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு உங்க அப்பா கிடக்குறான் கேன புண்டா அவனுக்கு என்ன தெரியும் கணவனே வந்துட்டு எதுக்கு நீ பூசை சாமி கேன புண்டியான்னு பாத்துக்கிறேன் ஏன் போட்டா கூலி எடுத்து நாளைக்கு போட்டுருப்பேன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது இந்த கடவுளின் அருளால் தான் நீங்க இவ்வளவு காலம் பூலோகத்திலே இருந்து என்னை காண்பதற்காக தெய்வம் ஏய் ஏகலோகம் வந்திருக்கீங்க எங்க ஓடுற அதனால ஒரு 3/4 நாளைக்கு இன்னும் நீ இஷ்டப்படியா நான் இஷ்டப்பட்டா சுகம் எப்படி தலைவரே ஆமா நாங்க இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா போனோம் ஓட்டு தள்ளி விட்டு போயிரும் யாருக்கும் கிடைக்காம கண்ணே மின்னலொளி எங்க நல்லா கூட்டுறதுல ஆடிய சுத்திரே காயகியே மேலடி என்ன சொன்ன அடே உடமாட்டேன் உடம்போற ஆளா உடமாட்டான்
இப்படி பண்ணா என்னடா உனக்கு கிடைக்குது? அதனால பூசை முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்க. 20 நிமிஷம் தான் இருக்குது. புருஷன் வந்த உடனே பூஜை முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கிறதா? வாயில போட்டுக்கோங்க, சொல்லக்கூடாதுங்க. இது ஒன்னானப்பட்ட சிவனாருடைய பூஜை. அந்த முக்கந்தாரி பூஜை யாரேனும் பழுது நின்று விட்டா உயிருக்கே கூட ஆபத்து வந்துடும். ஏண்டா சுவாமி, நான் சொல்வதே கேளுங்க. கண்டா மின்னல் ஒளி பொறுத்தவர் பூமி ஆழ்வாரு சொல்றீங்க. ஏண்டி நான் என்ன ஆத்து தண்ணி அடிச்சிட்டு போறதுக்கு 3.25 நாளைக்கு தானே. அதன் பிறகு நான் உங்களுக்கு தானே முழுசு சொந்தம். அப்படி இருக்கும் பொழுது ஈசன் பூசை ஈசன் பூசை என்னவாடா நீ ஈசனை பார்த்தவளாடி? அந்த ஒன்னான பண்ண ஈசன் இடத்துல அதெல்லாம் வலிக்கும் நினைக்கிறீங்க. இவ்வளவு நேரம் பேசுறது வேஸ்ட். இவன் ஆனா பாரு, எங்க வீட்டுக்கு போலாம். என் முன்னாடி இருக்கிறவா பிச்சா பழக இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். மகாராஜாவுக்கு இல்லாத என்ன பொண்ணுக்கு பாருங்கள் போலாம். ஏங்க இப்படி நீங்க பேசிட்டு தான் இருப்பீங்க. பொறுமையா இருங்க. அந்த ஒன்னானப்பட்ட படிகளுக்கு பரமணியை காலால எட்டி உதச்ச மாட்டேன் நானு. என்னோட சிவனை பார்த்தவளா நீ? என்னடி சிவ பூஜை? ஒரு பெண்ணுக்கு கண்ணுக்கு தெரிகிற கடவுள் கணவன் ஒருத்தன் தான். அப்படி சொல்லு. அப்புறம் தான் மற்ற கடவுள். கணவனுக்கு மேல என்னடி உனக்கு கடவுள்? என் ஆசைக்கு இணங்க முடியுமா? இணங்க முடியாதா? ஒண்ணு இல்ல. அந்த கல்லு சிலைக்கு பூஜை பண்ணி என்ன வரப்போகுது? இந்த கருப்பு நாருக்கு பூஜை பண்ணிடி. ஏவடியா வெட்டிராய பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமா, ஈசன் பரமேசங்கரன் சொல்றியே. அடி சிவன சிவன சிவபூஜை செய்தார் மண்ணை கட்டி குடிப்பானா. அடி அண்ணன்
கணவன் வரமாட்டான். அந்த சிவை உனக்கு முத்தம் கொடுப்பானா? இருக்க மாட்டான். கட்டிய கணவன் போல உனக்கு பாசத்தை காட்டுவானா? கொடுப்பானா இல்ல உள்ள விடுவானா? இது என்ன செய்வான்? கபார் சுவாமி சாமி நான் வந்து 5 ஆண்டு ஆயிடுச்சு. ஆமா சாமி நான் கெஞ்சிக்கிட்டே போறேன். ஆமா நீ மிஞ்சிக்கிட்டே போற. இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? செய்கூட பண்ணேரு. அது என்ன பண்ணுதா? ஹாய் ஊருக்கு பேசாத. பேச மாட்டேன். மறந்தேன். இப்ப என்ன சொல்ற? ஏய் இப்ப என்னடி சொல்ற? ஹலோ ஏய் மாடிக்கன வராரு பண்டிகை எடுத்து வை. சீக்கிரம் பண்ணி கொடுங்க. இப்ப என்னடி சொல்ற? என்னுடைய துயிலை விடு. சுவாமி வேண்டாம். நான் சொல்வதே கேளுங்க. நீங்கள் 1000 வார்த்தை அடிக்கடிக்காய் சொன்னாலும் எனக்கு சிவபூஜை முடிய வேண்டும். ரெடி பண்ணி சொல்லிட்டேன். நீ சம்மதித்தாலும் நம்ம கிட்ட ஆஃபர் இருக்குது. ரெடி பண்ணி சொல்லிட்டு வா. நீ எப்படா சம்மதித்தாலும் உன்னை சேரத்தான் போறேன். நீ வேண்டாம்னு சொன்னாலும் நான் உன்னை விட போறதா இல்ல. நீ வான்னு சொன்னாலும் வரத்தான் போறோம். ஆமா. நீ வர வேண்டாம்னு சொன்னாலும் வரத்தான் போறோம். ஆமா. நீ நக்க சொன்னாலும் நாங்க நக்கத்தான் போறோம். நக்கி தள்ளி வை. சொல்லத்தானே கட்டிய மனைவியை சேருவதுக்கு என்னடா அவளுடைய வச்சு கேக்குறான். இதே மாதிரி பேசிட்டு இருக்கிற நேரம் பூஜை முடிச்சிடும். அவங்ககிட்ட பேசிட்டு ஏன்டி நான் ஒருத்தரும் பேசிக்கிறது வேண்டாம் சொல்றது கேட்க போட மாட்டேன். வேண்டாங்க. போட்டுட்டு இருக்கிறான். போட்டு தள்ளு சாமி. தெரியல எதுன்னு தெரியல. என் கணவர் ஏதாவது தப்பா பேசுறத மன்னிச்சுக்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? கடவுளே, சாமகத்தால சாமி. சிவபெருமானே, சாமகத்தால. இப்படி கணவரை மன்னிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நான் இங்க நின்னுட்டு இருக்கிறேன். கடவுளுங்க. ஏய் பேசிட்டே அந்த கரும நமச்சிவாய நமக்கு, நமச்சிவாய நமக்கு. என் கணவர் இப்ப கடவுள் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் தெரியுதாடி? கோயில் இப்ப நான் எப்பொழுது இதா இருக்கிறேன்? செலவு எடுத்து அங்க வைக்கணும்ல. வா. நான் சொல்வதே கேளுங்க. இன்னொரு 5 நிமிடம் பொறுமையா இருங்க சுவாமி. நீ சொல்ற கேக்குற நிலைமையிலயா நான் இருக்கிறேன்? எங்க மாமியாரும் இருக்கிறாளாமா. வா போலாம். கண்ணே அடி பொல்லாத கமலமே